மாற்றம் என்றும் உங்கள் வாழ்க்கையிலே ஜெயம் தந்திடும். மாற்றம் என்றும் உங்கள் வாழ்க்கையிலே ஜெயம் தந்திடும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. சேனையோடு வந்திடுவார், சேர்த்திடுவார், கூட்டி சேர்த்திடுவார், பக்தர்களை கூட்டி சேர்த்திடுவார். இன்று உங்கள் வாழ்க்கையிலே இயேசு தரும் மாற்றம் என்றும் உங்கள் வாழ்க்கையிலே ஜெயம் தந்திடும். இன்று உங்கள் வாழ்க்கையிலே இயேசு தரும் மாற்றம் என்றும் உங்கள் வாழ்க்கையிலே ஜெயம் தந்திடும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஜெபதனியின் ஜெப நேரத்திற்கு உங்களை அன்பாக அழைக்கிறேன். இந்த ஜெபதனியின் ஜெப நேரமானது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்வதற்கும் அனுதின ஜெப வாழ்க்கையிலே நிறைவதற்கும் ஏற்றதாக இருக்கும் என்று நம்பி இதை நாங்கள் வெளியிடுகிறோம். வேதத்தை பார்க்கும்போது மத்தேயு 18ஆம் அதிகாரம் 19ஆம் வாக்கியத்திலே, அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒருமனப்பட்டிருந்தால் அந்த ஜெபத்திற்கு பதில் உடனடியாய் வரும். அதற்கு வேதம் வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறது. பரலோகத்திலிருந்து வரும் என்று சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய தேவனுடைய காரியத்தை பார்க்கும்போது அவர் ஜெபத்தை கேட்கிற தேவன்.
மாம்சமான யாவரும் வருடத்தில் வருவார் என்று பார்க்கிறோம். பூமியிலே வாழுகிற அருமையான சகோதரி சகோதரியே, அவர் சமூகத்திலே வந்து ஜெபிக்கிற ஜெபத்திற்கெல்லாம் பதில் தருகிற தேவன். ஆகவே தான் இங்கு இந்த ஒருமனப்பட்டதோடு ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பதில் தருகிற தேவன். அநேக காரியங்களிலே அனுபவங்களை பார்த்திருக்கிறேன். இவ்வளோ நாள் ஜெபிக்கிறோம், ஒன்றும் நடக்கலையே, இவ்வளோ நாள் காரியங்களை செய்கிறோமே, நடக்கலையே என்றெல்லாம் நினைக்கிறோம். என்னுடைய குடும்பத்தில் சில சமயம் கசப்பான காரியங்கள், பிள்ளையின் வாழ்க்கையிலே ஏற்ற மகிழ்ச்சி முன்னேற்றம் இல்லாதபடினாலே அவருடைய வாழ்க்கைக்காய் ஜெபிப்பதுண்டு, அவருடைய படிப்புக்காய் ஜெபிப்பதுண்டு, அவருடைய நற்பழக்கங்களுக்காய் ஜெபிப்பதுண்டு. இப்படியாக ஜெபிக்கிற ஜெபத்தின் மூலமாக உடனடியாக நாங்கள் ரிசல்ட்டை பார்த்துருக்கிறோம். ஒரு முறை ஒரு பையன் கல்லூரியிலே படித்து கொண்டிருக்கும்போது அவனுடைய HOD உன் தகப்பனாரை அழைத்து வாருங்கள் என்று சொன்னார். சரி என்று சொல்லி அவருக்காக நான் சென்றேன். அவருக்காக சென்ற பொழுது அந்த HOD பார்த்தவுடன் அவர் என்னோடு விளையாடிய, எனக்கு கூட படித்தவர். ஆகவே எங்களுக்குள்ளாக பெரிய ஒரு மகிழ்ச்சி, உங்கள் மகனா அப்படின்னு சொல்லி ரொம்ப கேட்டுக்கொண்டார்கள். அத்துடன் அவர் கேட்ட கேள்விக்கு ப்ரொஃபஸர், அந்த லெக்சரர் பதில் சொல்லாததினால் வகுப்பறையிலே எல்லாரும் சிரித்து விட்டார்கள். அது நிமித்தமாய் அங்கே கொஞ்சம் கசப்பு லெக்சரருக்கும் அவனுக்கும். அங்கே சென்ற பொழுது இவன் விவரித்து சொன்னான் என் பையன். உடனே அப்போ நீ என்கிட்ட வாங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி எனக்கு ஒரு நல்ல டீயை வாங்கி கொடுத்து என்னை அனுப்பிட்டார். நான் யோசித்து பார்த்தேன், இவ்வளோ நாள் ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு, கொஞ்ச நாள் ஜெபம் விட்டோம், அதான் பிரச்சனை ஆயிடுச்சு. தொடர்ந்து நானும் என்னுடைய மனைவியும் ஒரு மனதோடு பிள்ளைகளுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஜெபிக்க ஆரம்பித்த உடனேயே கர்த்தர் அற்புதமான காரியங்களை செய்ய ஆரம்பித்தார். அவனுடைய வாழ்க்கையிலே உள்ள பிரச்சனைகள் தீர்ந்தது. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வெற்றி காணத்தக்கதான காரியங்கள் நடைபெற்றது. நாம் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்களுடைய குடும்பத்தாருக்கே நீங்கள் உதவியாக இருக்க முடியாக ஜெபியுங்கள். நாம் ஒருமனப்பட்டு எங்கெல்லாம் ஜெபிக்கிறோமோ அங்கெல்லாம் கர்த்தர் அதிசயங்களை செய்கிற தேவன். வேதத்தை நாம் பார்க்கும் பொழுது ஒரு மனதோடு நம்முடைய நம்பிக்கை இருக்க வேண்டும், ஒரு மனதோடு நம்முடைய நம்பிக்கை இருக்க வேண்டும். தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அங்கு 17-18 வாக்கியங்களிலே, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள். இந்த 3 வாலிபர்களை குறித்து பார்க்கிறோம். அவர்களுக்குள்ளாய் ஒரு நம்பிக்கை, ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். ஒரு மனதோடு கூறினார்கள், நாங்கள் ஆராதிக்கிற தேவன், நான் ஆராதிக்கிற தேவன் என்று சொல்லவில்லை. அவர் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார், தப்புவியாதிருந்தாலும் ஒன்றுமில்லை என்று சொல்லி அவர்கள் ஒரு மனதோடு சொன்னார்கள். பயந்து போய், இல்லை நான் பொற்சிலைக்கு வணங்குகிறேன்னு சொல்லி அதில் ஒருவரும் பிரிந்து போகலை. அவர்கள் ஒரு மனதோடு கூறினார்கள். இன்றைக்கு அருமையான தேவஜனமே, ஒரு மனதின் செயல்கள், ஒரு மனதின் ஜெபங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை தேவ சமூகத்திலே பெற்றுத்தரக்கூடியது. வேதத்தை நாம் பார்க்கும் பொழுது அங்கு பெந்தெகோஸ்தே நாளிலே
ஒரு மனதோடு சீஷர்கள் கூடினார்கள். அந்த ஒரு மனதோடு கூடினபடினாலே கர்த்தர் அவளை பரிசுத்த ஆவியினால் நிறைத்தார். அக்னியின் அபிஷேகத்தினால் முடிசூட்டினார். அவருடைய வாழ்க்கையானது ஆசீர்வாதமாய் மாறியது. அநேகருக்கு மத்தியிலே இது மேன்மையுடையதாய் மாறியது. அந்த அப்போஸ்தலர்கள் தங்களுடைய காரியங்களை நலமாய் செய்யத்தக்கதாக பரிசுத்தாவின் வல்லமை அவர்களுக்குள்ளாய் இருந்து செயல்பட ஆரம்பித்தது. அதற்கு பிறகுதான் பிறவி சப்பானியை எழுப்புகிறார்கள். இந்த காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது அவர்கள் ஒரு மனதோடு கூடின நிகழ்ச்சி, ஒரு மனதோடு ஆராதித்த காரியம், ஒரு மனத்தோடு ஜெபித்த காரியம். இன்றைக்கு நாம் ஜெபிப்போம் என்று சொன்னால், ஒரு மனதோடு ஆலயத்தில் ஆராதிப்போம் என்று சொன்னால், நிச்சயமாக தேவன் நம் காரியங்களை ஆஸ்வதிக்கிற தேவன். அற்புதமாய் காரியங்களை செய்து நல்லமான வெற்றியை காண, நன்மையான காரியங்களை கண்டு மகிழ கடிகூறச் செய்வார். கண்களை மூடி ஜெயிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பு நிறைந்த இயேசு கிறிஸ்துவே, ஒரு மனதின் ஆவியை எங்களுக்கு தாரும். ஒரு மனப்பட்டவர்களாய் நாங்கள் காரியங்களை செய்ய, ஜெபிக்க, ஆராதிக்க, நாமத்தை மையப்படுத்த உதவிச்சுங்க தாவே. அது நிமித்தமாய் வருகிற ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். ஒரு மனதின் ஜெபத்தை கேட்டு அற்புதங்களை செய்கிற தேவன் என்று அறிவோம். நாங்கள் கர்த்தாவே, இந்த நாள் முதல் கொண்டு எங்கள் குடும்ப வாழ்க்கையை ஒரு மனதை தாரும். கணவன் மனைவியாய் ஒரு மனப்பட்டு ஜெபிக்கட்டும். கர்த்தாவே, பிள்ளைகள் ஒரு மனப்பட்டு ஜெபிக்கட்டும். தேவனின் பெரிதான காரியங்களை காண செய்யுங்க தாவே. உடைய கரம் தாங்கி நடத்தட்டும். எப்படி செய்வீர் என்று நம்பி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களையும் உங்கள் சாட்சிகளையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதற்கும் எங்களை ஊக்குவிப்பதற்கும் அது ஏதுவாக இருக்கும். எங்கள் ஜெபதுனி மாத இதழ் தமிழ், ஆங்கிலம் மற்றும் சிங்கள மொழிகளில் வெளியிடப்படுகிறது. பெற்று பயனடையுங்கள். சகோதரர் அவர்கள் எழுதிய யார் என்னை விடுதலையாக்குவார், கர்த்தரை தேடுங்கள் என்ற புத்தகங்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்திலும் வெளிவந்துள்ளன. மேலும் பாதைக்கு வெளிச்சம், ஜெயம் தரும் ஜெபங்கள் என்ற புத்தகங்களையும் ஜீவ கீதங்கள் என்கிற பாடல் புத்தகத்தையும் பெற்று பயனடையுங்கள். எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். ஒவ்வொரு மாதமும் 3ஆம் சனிக்கிழமைகளில் தோகமலை அருகே உள்ள இடையப்பட்டியில் விடுதலை ஜெப முகாம் நடைபெறுகிறது. பங்கு பெற்று ஆசீர்வாதம் பெறுங்கள். இதை குறித்து மேலும் அறிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: சகோதரர் சி. எபனேசர் பால், எண் 3, 6வது குறுக்கு தெரு, 5வது மெயின் ரோடு, ஸ்ரீனிவாச நகர், புத்தூர், திருச்சி 17, தமிழ்நாடு, இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 0431 278 0938 மற்றும் 9842365132. எங்கள் மின் அஞ்சல் முகவரி prayer@jebadani.org. எங்கள் இணையதள முகவரி www.jebadani.org. Our contact address is Brother C. Ebenezer Paul, number 3, 6th Cross Street, 5th Main Road, Srinivasa Nagar, Puttur, Trichy 17, Tamil Nadu, India. Our contact phone numbers are 0431 278 0938 and 98423 Our email ID is prayer@jebadani.org. Our website is www.jebadani.org. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.